வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம கண்மணிக்கு உண்மை விஜி போட்டு உடைக்கிறாங்க. உங்கள் அன்னை சாவுக்கு ராகவன் தான் காரணம் அப்படின்னு சொன்னதோட அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராகவனுக்கு விஷயம் தெரிஞ்சு நான் மறைச்சது உன் மேலே உள்ள லவ்வில் தான், உன் அண்ணனை சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மறைச்சிட்டேன், உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கண்மணி வீட்டு முன்னாடி கதறி அழுறாங்க. ஆனால் ராகவன் இப்படி அழதை அவங்க அம்மா முத்துலட்சுமி சொல்லிடுறாங்க. கண்மணியோட அம்மா மாப்பிள்ளை இங்கே நிற்கிறாங்க வீரா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறனை விட்டு ராகவனை கூட்டிகிட்டு வராங்க. அதே நேரம் இந்த நம்ம மாறன் இவ சும்மா விடக்கூடாது, இந்த விஜய் இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்கால, அவளை ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடித்து வெளுத்து எடுக்க வேண்டியதான் அப்படின்னு மரத்தில் கட்டி வச்சு அடித்து வெளுக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பெரிய அதிரடியான பரபரப்பான கட்டம் தான். நம்ம வீரா வசமாக வீரா மறைச்சி வச்சுருந்த உண்மையெல்லாம் விஜி கண்மணி கிட்ட போட்டு உடைச்சிட்டாங்க. உடைச்சதோட கண்மணி இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் அண்ணனை கொன்னது என் கணவர் ராகவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதில் இனி அவர் கூட நான் எந்த முகத்தை வச்சு வாழ போகிறேன், வாழவே முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து அங்கேருந்து முத்துலட்சுமி அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம கண்மணி ராகவனுக்கு இங்கே வீட்டுக்கு பார்த்தா உண்மை தெரிய வருது, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் கண்மணியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நேராக கண்மணியை பார்க்க அங்கே போகிறாங்க. கண்மணி எல்லாரும் வீட்டை பூட்டி வச்சுருக்காங்க. வெளியே கண்மணி தர என்னை மன்னிச்சிரு, நான் மறைச்சது தப்பு தான், ஆனால் நான் உன் மேலே உள்ள பாசத்தில் தான் நான் இதை மறைச்சிட்டேன், உண்மை தெரிஞ்சால் நீ எங்கே என்னை வெறுத்துருவியோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் மறைச்சேன், நீ கண்டிப்பாக கதவை தர கண்மணி, நான் உன்னிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம கதறி நம்ம ராகவன் சொல்லுறாங்க. ஆனால் கண்மணி இதெல்லாம் இல்லை, எங்கள் அன்னை சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்கள் கூட வாழதில் தொழி அளவும் கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நிற்கிறாங்க. அதே நேரத்தில் முத்துலட்சுமியை எடுத்துக்கிட்டால் இது ஒரு ஆக்சிடெண்ட் தான், மாப்பிள்ளை தெரியாமல் செய்தது தான், நம்ம அன்னை ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்திருக்காரு, நீ புரிஞ்சிக்க அப்படின்னு நம்ம முத்துலட்சுமி எப்படி சொன்னாலும் ஆனால் நம்ம கண்மணி கேட்கப்பாடு இல்லை, கண்மணி விடாப்பிடியாக இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம முத்துலட்சுமி ஃபோன் போடுறாங்க. வீராவுக்கு ராகவன் மாப்பிள்ளை இங்கே நின்று கூப்பிட்றாங்க. ஆனால் உங்கள் அக்கா கதவையே திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அந்த இடத்த சொல்கிற நேரம் மாப்பிள்ளையே நீ தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் மாறனை அனுப்புகிறேன் அப்படின்னு வீரா சொல்லிட்டு மாறனை விடுறாங்க. மாறன் போனதோட ராகவன்ட்ட எலும்பு ராகவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நான் உண்மை எந்த காரணத்தை கொண்டோ வெளியே வராதுன்னு சொல்லி இப்படி உண்மை உடைஞ்சி எங்கள் உறவு அவள் வயிற்றுல குழந்தை இருக்குது, அந்த நேரமாடா பிரியணும், எங்களை கடவுள் ஏன் இப்படி சோதிக்காரு அப்படி இப்படி உருண்டு அழுந்து புரலாங்க நம்ம ராகவன். சரி, பேசி தீர்த்துக்கிடலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ராகவனை சமாதானப்படுத்தி மாறன் கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, ஏண்டி மாப்பிள்ளை தெரியாமல் செய்த தப்புக்கு நீ எதுக்காக தண்டனை கொடுக்குற, மாப்பிள்ளை பாவம் அப்படின்னு நல்லாவே கண்மணிக்கு எடுத்து சொல்லுறாங்க. நம்ம மாறன் என்ன பண்ணாங்க, நம்ம விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வெட்ட அழிச்சு ஆயிட்டுல, இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதோட ஒரு மரத்தில் விஜயை இழுத்துட்டு போய் தரன்னு கட்டி வச்சு ரவுடிகளை வச்சு அடித்து வெளுக்க சொல்கிறாங்க. நீ செய்த தப்புக்கு தண்டனை இதுதான், ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல உன்னை விட்டால் வேற யாரும் உலகத்தில் கிடையாது, அவ்வளோ பெரிய சூழ்ச்சிக்காரி, உன்னையும் உன் அம்மாவையும் இருக்க அப்படின்னு அந்த இடத்துல அடித்து வெளுக்கிறாங்கங்க.